Hi everyone, this is Radina. Welcome to Radina Quants. Guys, நம்ம சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக 70,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் டெஃபினட்டாக இது பாசிபிள் இல்லை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அட் த சேம் டைம் ரதினா குவான்ஸ் ஆப்பும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இன்னும் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி இது போன்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்ற சப்ஜெக்டை பேசிக்லேருந்து நடத்தி A to Z சீரிஸ் ஃபார் குவான்ஸ்னு ஒரு வீடியோ கோர்ஸாக நான் வச்சுருக்கேன். அதுக்கு 299 ஆஃபர் போயிட்டுருக்கு. இன்றைக்கோட அந்த ஆஃபர் முடிஞ்சிருது. நாளைக்கு நீங்கள் 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கே நீங்கள் ஆப்பில் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. கைஸ், இந்த வீடியோ ஒரு டீமோட்டிவேஷன் வீடியோ. என்னடா இது எல்லாரும் மோட்டிவேஷனல் வீடியோ கேட்டுட்டு இருக்கும்போது டீமோட்டிவேஷன் வீடியோன்னு யோசிக்காதீங்க. என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு பிக்கஸ்ட் டீமோட்டிவேஷன் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த டீமோட்டிவேஷனை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், அதில் விழுந்துட்டேனா இல்லை எழுந்தேனா, அதை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் ரதினா. நான் பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இது போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் அப்படின்ற சப்ஜெக்டை டீச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த யூடியூப் சேனல் மூலமாக. ஸோ என் லைஃப்பில் நடந்த ஒரு டீமோட்டிவேஷன், பிக்கஸ்ட் டீமோட்டிவேஷன் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். கைஸ், நான் வந்து 2011 to 15 பாஸ்ட் அவுட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், BE EEE. ஓகே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா டீச்சிங்னா ரொம்ப இஷ்டம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு ப்ளஷர் கிடைக்கும். நம்ம சேனலோட டேக்லைனே அதுதான், ஹாப்பினஸ் இஸ் டீச்சிங்னு. ஸோ காலேஜ் படிக்கும்போதெல்லாம் யாராவது செமினார் எடுக்கிறீங்களான்னு ஏதாவது ஸ்டாஃப்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டால கை தூக்கிடுவேன், எழுந்திரிச்சிருவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதே போல் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், முதல் நாள் பயாலஜி எக்ஸாம். இந்த பயாலஜி எக்ஸாமுக்கு லீவ் போட்டு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி மேக்ஸ் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இதனால் பயாலஜி மிஸ்கிட்டையும் பயங்கரமாக திட்டு வாங்கி அழுதுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் டீச்சிங் எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணனால இதுவே என்னோடய லைஃப்பில் என்னோடய கெரியராக அமைஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம டீமோட்டிவேஷன் பார்ப்போம். ஸோ நான் 2011 to 15 பாஸ்ட் அவுட். இந்த 2015 பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுவாகவே வந்து அந்த ஃபைனல் இயரில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்னென்னா இங்கே கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிடணும், கேம்பஸ்லேயே ஒரு கையில் வேலையோடு நம்ம காலேஜ் முடிக்கலைன்னா நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை, லைஃப் ஸ்பாயில், அந்த மாதிரி நம்மளை ரொம்ப பயமுடுத்துவாங்க. 2015 கண்டிப்பாக இங்கே நீங்கள் வேலை வாங்கிட்டு போகணும், இல்லைனா லைஃப் ரொம்ப கஷ்டமாயிரும், வெளியவே வேலை கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதே போல் ப்ரெஷர் தான் எனக்கும் இருந்தது. ஸோ இந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கெலாம் ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எப்படின்னா இந்த லெஷர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போவே ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போர்டில் டீச் பண்ணுவேன். போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லாம் நான் அப்போவே டீச் பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லெஷர் பீரியட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் காலேஜில் நான் அட்டன் பண்ண கேம்பஸ் இன்டர்வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா TCS கம்பெனிலேருந்து தான் வந்தாங்க. பொதுவாக EEEலாம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூப்பிட மாட்டாங்க, பட் கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பேன். முதல் நாள் பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. 5 மணி வரைக்கும் நான் குவான்ஸ் போட்டு பார்க்குறேன். அடுத்து காலையில் 6:30 தான், 1.5 மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப நான் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் நான் செலக்ட் ஆகிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் செலக்ட் ஆகலை கைஸ். அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் குவான்ஸும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். பட் என்ன ரீசன் தெரில, நான் ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகலை. அது ரிசல்ட் வந்ததே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பயங்கரமாக அழுறேன். எப்படி எனக்கு அந்த ஜாப் கிடைக்கல, அது எனக்கு அழுகே இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டு ஆப்டிடியூடு, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்டிடியூட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேருக்கும் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ நம்ம சொல்லிக் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க, நான் செலக்ட் ஆகலை. ரொம்ப என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. தேமி வளரேன். எல்லாரும் ஆதரவு சொல்கிறாங்க, அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அண்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்னா, அந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க வேற ரொம்ப உசுப்பேற்றி விடுவாங்க. என்னென்னா அதுக்கு வந்து இன்டர்வியூவுக்கு அன்யூனிஃபார்ம் போட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் காலேஜ் ஆக்சுவலாக யூனிஃபார்மு. அப்போது நான் வந்து யூனிஃபார்மில் வரேன் இன்டர்வியூ அன்னைக்கு. அப்போ என் ஃப்ரெண்டு கார்த்திக் நிவாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க, என்ன ரதினா யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கு, அன்யூனிஃபார்ம் போடலையா, உங்கள் இன்டர்வியூக்கு அன்யூனிஃபார்ம் போட்டு வரணும் தெரியாதா அப்படின்றான். இல்லை நிவாஸ், நான் செலக்டே ஆகலை அப்படின்றேன்.
என்னது நீ செலக்ட் ஆகலாம், அச்சோ நீ நிஜமாவே செலக்ட் ஆகலையா, என்னால் ஏற்றுக்கவே முடியல, இவங்க எந்த பொண்ணில் வேலை பார்த்துற மாதிரின்னு நம்மளை கடுப்பை கிளப்புவாங்க. அவ்வளோ ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸாக வந்தாங்க. எல்லா கம்பெனிலையும் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனாலும் செகண்ட் ரவுண்டில் போயிடும், செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனாலும் இன்டர்வியூவில் போயிடும். இப்படி ஒவ்வொரு கம்பெனியாக செலக்ட் ஆகவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செலக்ட் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம இன்னும் செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகுது. அட்லாஸ்ட் ஒரு கம்பெனி வந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு அகாடமி என்னென்னா ஃபோக்கஸ் அகாடமி ஃபார் கெரியர் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லிட்டு ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அவங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனர்ஸ், எங்கள் காலேஜ்க்கு அவங்க தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அங்கே அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனர் ஆப்டிடியூட் ட்ரைனர்ன்ற போஸ்டிங்க்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ண வர்றாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் தான் நான் செலக்ட் ஆகுறேன். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டிஸ்கஷன். இந்த குரூப் டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் திடீர்னு இங்கிலீஷ் மீடியம்க்கு கன்வெர்ட் ஆகும்போது, இன்ஜினியரிங் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியமில் தானே இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்படணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக தமிழில் படிச்சுட்டு வந்திருப்போம். இங்கிலீஷ்ன்றது ஒரே ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். இங்கே தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் கூட கிடையாது. எல்லாமே இங்கிலீஷில், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே இங்கிலீஷில் படிக்கணும். அண்டு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குவேன். ஸ்கூல் டாப்பர் 10th 11th 12th ஃபுல்லாக ஸ்கூல் ஃபஸ்ட்டு. பட் இங்கே வந்தால் என்னால் அவ்வளோ பர்ஃபார்மே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா 75% ஏதோ தான் வாங்கியிருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப என்னால் அந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு 2-3 செமஸ்டர் போக போக அது கூட கொஞ்சம் பழகிடுச்சு. பட் ஃப்ளூயன்சி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரல, இப்போ வரைக்கும் வராதது வந்து என்னோட தப்பு தான். நான் ப்ராக்டிஸ் பண்ணலை, நான் அதில் எஃபர்ட் போடலை. பட் அந்த டைமில் வராதது வந்து என்னோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆனனால. அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி எல்லாருமே மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ்சி அந்த மாதிரி சிலபஸ்லாம் படிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப கேஷுவலாக ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஸோ நம்ம தப்பாக பேசிடுவோமோ, நம்ம பேசினா சிரிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளூயன்சியெல்லாம் வரவே இல்லை. ஸ்பேஸ் வெயிட். ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் நம்ம எப்படிடா அட்டன் பண்ண போகிறோம்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டாபிக் கொடுத்தாங்க, எப்படியோ பேசி அந்த குரூப் டிஸ்கஷன் ரவுண்டும் கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 1-on-1 இன்டர்வியூ. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் தான் இருந்தது. பட் அதுவும் ஏதோ சமாளித்து நான் அட்டன் பண்ணிட்டேன். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அஃபிஷியலாக அலாட்மெண்ட் ஆர்டர் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கம்பெனியில், அந்த அகாடமியில் ஆப்டிடியூட் ட்ரைனராக செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. 20,000 பேக்கேஜ் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. அப்போ 20,000ன்றதுலாம் ஒரு பெரிய விஷயம், இப்போவும் பெரிய விஷயந்தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நமக்குன்னு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் அந்த போர்டிலலாம், நோட்டீஸ் போர்டிலலாம் எங்கள் ஃபோட்டோலாம் போட்டு கங்க்ராச்சுலேஷன் போடுறாங்க. எங்கள் வீட்டில் ஹாப்பி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம லைஃப் செட்டில்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிருந்தேன்னா, காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு டீச்சிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்றது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஸோ தட் நம்ம வந்து பாலிடெக்னிக் லெமன் டிப்ளமோ காலேஜஸில் டெம்ப்ரவரியாக லெக்சரராக போகலாம் அப்படின்ற பிளானில் இருந்தேன். பட் இங்கே நமக்கு மேக்ஸ் பிடிக்கும், டீச்சிங் பிடிக்கும், அது ரெண்டுமே நமக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் நம்ம லைஃப்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அது கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போகணுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு தான் நான் போனேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் அப்படி லைஃபே தலைகீழாக மாறிடுச்சு. என்னென்னா, ஸோ அவங்க ஆக்சுவலி இயர்லி எங்கள் காலேஜில் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு கண் துடைப்புக்காக நிறைய மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஸோ போனதுக்கப்புறம் தான் அது தெரியுது. ஒரு 2 நாள் அவங்க எங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் எல்லாம் போகுது. நாங்கள் சும்மா தான் இருக்கோம். டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க, டெஸ்ட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்து எங்களை டெமோ எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நானும் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். பட் அது கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ்லேயே ஏதோ கஷ்டப்பட்டு நான் கான்செப்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கேன். பட் டெலிவரி கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் என்னோட 100% எஃபர்ட் கொடுத்துட்டேன். பட் இவங்க காலேஜஸ் வரும்போதுனா நமக்கு ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் அப்படி இருக்கும். காலேஜஸ்லாம் போனால் தங்கிலீஷில் நம்மள மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் எப்படி டீச் பண்ணுறேன்னா அப்படி தான் எங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ அதை மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன். பட் 4th டே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தர் பேசுகிறாரு. அந்த அகாடமியில் இருக்க ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டீச்சிங்கே வரலை, நீங்கள் இந்த பொசிஷனுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி என்கிட்ட திணிக்கிறாங்க. அப்போ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நமக்கு டீச்சிங் வரலன்றது ஃபஸ்ட்டு அதுவே எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. அப்போ நம்மளாம் நினச்சிக்கிட்டோமா நமக்கு டீச்சிங் வரும்னு. பிகாஸ் நான் காலேஜில் நான் செமினார்லாம் எடுக்கும்போது எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, மிஸ்டர் ராஜலிங்கம் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு சார், அவங்கெல்லாம் பயங்கரமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்டில் நான் அந்த ஒரு செமினார் நான் எடுத்துகிட்டு நான் உட்காரேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் சார் வந்து அவ்வளோதான், நம்ம கிளாஸில் ஒருத்தர் ப்ளேஸ் ஆகிட்டாங்க,
இப்படி டீச்சிங் பண்ணாலே போதும், எல்லா காலேஜஸ்லையும் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்னோடய லைஃபே டீச்சிங்கில் தான் போக போகுதுன்னு அப்படி ஒரு டிசைட் பண்ணி இருக்கேன். பட் என்கிட்ட வந்து நீங்கள் டீச்சிங்கே உங்களுக்கு வரலை, உங்களுக்கு இந்த பொசிஷன் தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. அண்ட் அவங்க எப்படி புஷ் பண்ணுறாங்கன்னா, நானும் அந்த வேலையை விட்டு போயிடணும், அவங்களாம் என்னை அனுப்பின மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி என்னை நிறைய புஷ் பண்ணுறாங்க. இந்த வேலையை விட்டு போயிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் ரொம்ப அலறேன். இன்னொரு விஷயம், டீச்சிங் வரலன்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியலை. அது எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இன்னொரு விஷயம், எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப பேக்வேர்டு தான். அப்போது என்னை அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு 10,000 rupees அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அதுவே கஷ்டப்பட்டு தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி எனக்கு நாங்கள் ஒரு கேர்ள் வெளியே போனாலும் எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு அதான் மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் அவங்க அக்காமடேஷன் அதுக்குன்னு ஒரு 5,000 கொடுத்து அந்த 10,000 ரூபாவை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவே எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் என் மைண்டில் ஓடுது. ஐயோ, இப்போ இவங்க வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, நமக்கு டீச்சிங் வரலன்னு சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான் நம்ம லைஃப் போயிடுச்சு, இது இல்லை நமக்கு வேறு வேலையே இல்லைன்றதெல்லாம் ஓடுது. நான் பயங்கரமாக அழுறேன். அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், இல்லை சார், நான் கண்டிப்பாக நல்லா டீச் பண்ணிடுவேன், எனக்கு டீச்லாம் நல்லா பண்ண தெரியும், எனக்கு வந்து இந்த இங்கிலீஷில் டீச் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குன்றேன். அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு டீச்சிங்கே வரல, உங்களுக்கு கான்செப்டே தெரியல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நானும் நான் அப்போஸ் பண்ணி சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அகாடமியோட லெவல் வந்து இங்கே இருக்குது, உங்களை மாதிரி ட்ரைனர்ஸை நாங்கள் அனுப்பினோன்னா அது இங்கே போயிடும், இதே மாதிரியே எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறாங்க. அப்போ என்னால் ரொம்ப பயங்கரமாக அழுக வருது. சரி, இல்லை சார், ப்ளீஸ் சார், நான் இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க வந்து அடுத்த நாள் ஓகே, நீங்கள் அடுத்த நாள் வந்து டெமோ எடுங்கன்றாங்க. டெமோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே போதும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச்சிங்கே வரல, நீங்களாக வந்து போகிற மாதிரி அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சார், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்னை இன்சல்ட் பண்ணுறாரு. எப்படி இன்சல்ட் பண்ணுறாருன்னா, கான்ஃபிடென்ட் இல்லை, கான்ஃபிடென்ஸ் இருக்குது, பார்த்தீங்களா, இது கூட உங்களுக்கு தெரியலை, நீங்கள் எப்படி போய் ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணுவீங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி டீச் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது கான்ஃபிடென்ட்ன்றது அட்ஜெக்டிவ் நினைக்கிறேன், கான்ஃபிடென்ஸ் நவுனில் சொல்லணும், அதை வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டில் எனக்கு கான்ஃபிடென்ட் எங்கே கேட்டாலும் அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ நான் ரொம்ப அழுறேன், என்னடா இது, என்ன பண்ண போகிறேனே தெரியலன்னு தேம்பி அழுறோன்னே அவங்க சொல்கிறாங்க, ஓகே, நீங்கள் ரொம்ப இந்த ஜாப் போயிடும்னு நினைக்கிறீங்க போல், வேணால் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், இங்கே எங்களுக்கு அக்கௌண்டன்ட்டுக்கு ஓப்பனிங் இருக்குது, நீங்கள் மேக்ஸ் நல்லா போடுறீங்க, உங்களுக்கு ஓகேனா நாங்கள் அக்கௌண்டண்ட்டாக அவங்கள மாற்றிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு சேலரி 20,000லாம் தர முடியாது, 8,000 தான். அதுலேயே நீங்கள் அக்காமடேஷன் பார்த்துக்கணும், ஃபுட்டுக்கு பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும், 8,000 தான் தருவோன்றாங்க. என்னால் அந்த ஒரு பாயிண்டில் தான் நான் அழுகே ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓகே சார், நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ஜாப்க்கு நான் ஓகே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இல்லை. அந்த ஒரு பாயிண்டில் தான் எனக்கு தோணுச்சு, நம்மளை எப்படி ஒரு கனவுகளோடு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, நம்ம இங்கே எதுக்காக வந்தோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்போம், நிறைய பேருக்கு டீச் பண்ணுவோம், நிறைய பேர்கிட்ட போய் மீட் பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஜாபில் இருக்க போகிறோம்னு நினச்சா இவங்க நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்களோட தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து பயங்கரமாக அழுறேன். என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் சமாதானம் பண்ணுறாங்க, இது இல்லைனா நிறைய வேலை இருக்குது, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்றாங்க. என்னால் அப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ யாராவது என்கிட்ட வந்து, நீ ஃபீல் பண்ணாத, நீ வந்து ஃப்யூச்சரில் கிளாஸ் நடத்த போகிற, உனக்காக 70,000 ஃபாலோயர் வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருந்தா டெஃபினட்டாக நான் நம்பியிருக்க மாட்டேன். பட் அது இப்போது நடந்திருக்கு கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் வரேன், எங்கள் வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டில் வந்து பரவாயில்ல வான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் டவுன் ஆகிட்டேன். எனக்கு டீச்சிங் வராதுன்னு நான் நம்பிட்டேன். அவங்க சொன்னனால, அவங்க டிமோட்டிவேட் பண்ணனால, ஓகே நமக்கு டீச்சிங் வராதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் டிப்ளமோ காலேஜஸ்லாம் போய் ட்ரை பண்ணுறேன். அவங்க நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, நாங்கள் ஆல்ரெடி ரெக்ரூட் பண்ணிட்டோம், நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடுச்சு. அப்புறம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காக ஒரு KPO கம்பெனியில் போய் ஒரு 1.5 years ஒர்க் பண்ணுறேன். இந்த 1.5 years நான் டிமோட்டிவேட் ஆகி என் லைஃப்பில் நான் வேஸ்ட் பண்ண டைம். என் கோலை வந்து தடுக்கிற மாதிரியான ஒரு டைம் என்னென்னா அந்த டிமோட்டிவேஷனால் நடந்தது. அதுக்கப்புறம் ஸ்டில் எனக்குள்ளே ஒரு பர்னிங் டெசையர், ஓகே நமக்கு டீச்சிங் தான் வரும், திரும்ப நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் ஸ்டூடெண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போ ஜாயின் பண்ணும்போது கூட எனக்கு அங்கே இருக்க ட்ரைனர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஏக்கமாக இருக்குது. ஸோ நம்மளும் இப்படி தானே ட்ரைனராக ஆகணும்னு ஆசைப்பட்டோம், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டாக வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு நான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே அந்த லைஃப்க்கு இந்த லைஃப்க்கு ரொம்ப பிளஸ்டாக கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோட பாஸ்ட் அப்படியெல்லாம் இருந்துச்சு, அப்படிலாம் நான் கடந்து வந்தேன். ஸோ 1.5 months தான் அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அங்கே இருக்கும்போதே ஒரு அகாடமியில், ஸ்பார்க்ஸ் அகாடமியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே செலக்ட் ஆனேன். ஸ்பார்க்ஸ்லேருந்து அப்படியே ரேஸ் இன்ஸ்டியூட் வந்து அங்கே ட்ரெயினராக மாறேன். எங்கே நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இவங்கள மாதிரி ட்ரெயினராலாம் நம்ம வர முடியாதான்னு ஃபீல் பண்ணினோம். அதே இடத்துல ட்ரெயினராக வரேன். அப்புறம் அங்கேயும் ஒரு சில இன்சல்ட் நடந்தது.
அங்கேருந்து திரும்ப வந்து வின் அகாடமின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அங்கேருந்து திரும்ப கிராக் வித் ஜாக் வந்து அப்புறம் ரத்னா குவான்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலி இந்தியாவில் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அன்அகாடமிலேருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி எஜுகேட்டராக ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ ரத்னா குவான்ஸ்ன்ற ஓன் ஆப்பே டெவலப் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஜேர்னி. இந்த ஜேர்னியில் நான் நிறைய அவமானங்கள் ஃபேஸ் பண்ணேன். முக்கியமாக அந்த சோகால்டு அகாடமியில் நான் ஃபேஸ் பண்ண அவமானம் தான் ரொம்ப பெரிய அவமானம். என் லைஃப்பில் என்றைக்குமே மறக்காது. இவ்வளோ நாள் இதை நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை. எனக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் செட் ஆகலை, நான் வந்துட்டேன், அந்த மாதிரி தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த அவமானத்தை சொல்ல நான் வந்து ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். பட் இப்போ வந்து அந்த எனக்கு எது வராது, நீ இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த பொசிஷனில் இப்போ அந்த பொசிஷனில் ஓரளவுக்கான ஒரு பொசிஷனுக்கு நான் வந்துட்டேன். எனக்காக 70,000 ஃபாலோயர்ஸ் வந்து என்னோட டீச்சிங் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 3 lakhs ப்ளஸ் வியூஸ் போயிடுச்சு. அத்தனை பேருக்கு என் டீச்சிங் போய் சேர்ந்துருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த அவமானத்தை நான் ஷேர் பண்ண நான் வருத்தமே பட மாட்டேன். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த ஜேர்னியில் இதை நான் சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். கைஸ், உங்களுக்கு நான் இது மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட யாராவது வந்து இதுக்கெலாம் நீ தகுதியே இல்லை, இதெல்லாம் உனக்கு வராது, இந்த பொசிஷனுக்கு நீ ஒரு வர்த்தே கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. அட் த சேம் டைம் அதை இந்த காதில் வாங்கி இந்த காதிலே விடாதீங்க. அதை ஒரு பர்னிங் டெசைராக மாற்றுங்க. கண்டிப்பாக நம்மளை இப்படி சொன்னாங்க, நமக்கு அது வரும்ன்றதை ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு அந்த ப்ராசஸில் நீங்கள் இறங்குங்க. ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காதீங்க, ப்ராசஸ் ஓரியன்டாக இருங்க. நீங்கள் அந்த ஜேர்னியில் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்களான்றதை மட்டும் பாருங்கள். தயவு செஞ்சு யாராவது உங்ககிட்ட வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா அதை ஒரு மோட்டிவேஷனாக மாற்றுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்போ நடந்த அந்த டிமோட்டிவேஷன் இப்போது நான் அந்த ப்ராசஸில் டெவலப் ஆகி இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லும்போது டெஃபினட்டாக உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற உங்களோட டிமோட்டிவேஷனை மோட்டிவேஷனாக மாற்றுங்க. யாராவது தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே கோவப்படாதீங்க, அவங்க மூஞ்சை உடைக்க நினைக்காதீங்க. அதில் சக்ஸஸாக வந்து அவங்க வார்த்தைகளை உடைச்சி காட்டுங்க, சரியா? ஸோ தயவு செஞ்சு இன்னொரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, இஃப் யூ டிசர்வ் சம்திங், தட் சம்திங் வில் அட்ராக்ட் யூ, வில் ரீச் யூ கைஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தகுதியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களை வந்து அடைஞ்சே தீரும். இதுதான் இந்த பிரபஞ்ச விதியே, ஈர்ப்பு விதியே இதுதான். நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி ஓடுறீங்க, எந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறீங்கன்றது நீங்கள் எதை விரும்புகிறீங்கன்றதுல தான் இருக்குது. ப்ளீஸ் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. அதே போல் மோட்டிவேஷனை வேறு எங்கேயும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே நீங்களே அதை க்ரியேட் பண்ணணும். நம்மளை இப்படி அவமானப்படுத்தினாங்க, அவங்க முன்னாடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்காக எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது வரலன்னு உங்களை நீங்கள் செல்ஃப் டவுட் பண்ணாமல் நமக்கு வரும்ன்றதை உங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, அதுவே போதுமானது. அண்ட் ஃபைனலாக அந்த சோ கால்டு அகாடமி, அது போன்ற அகாடமிகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, காலேஜ் ஃபைனல் இயரில் எல்லாருமே ஃப்ரெஷர், அவங்க ஒரு களிமண் மாதிரி. அவங்கக்கிட்ட உனக்கு இது வராது இது வராதுன்னு சொன்னால் அவங்க டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே தெரியாது. ஸோ அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. உங்கள் சுயநலத்துக்காக, உங்களோட சுயநலத்துக்காக, கண் துடைப்புக்காக நிறைய ஆஸ்பிரன்ஸை, நிறைய கேண்டிடேட் ரெக்ரூட் பண்ணுற மாதிரி ரெக்ரூட் பண்ணிவிட்டு அந்த சைட் போய் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. உண்மையாகவே ஒரு கேண்டிடேட் உங்கள் அகாடமிக்கு எலிஜிபிளாக இல்லை, அவங்க அதுக்கான தகுதியாக இல்லைன்னா அவங்கள செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே எலிமினேட் பண்ணிடுங்க. கண் துடைப்புக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பறக்க நினைக்கிற அவங்க சிறகை வந்து உடைச்சி வெளியே அனுப்பாதீங்க. ஸோ எனக்குள்ளே இருந்த பர்னிங் டெசைர் என்னை திரும்ப இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்துடுச்சு. ஆனால் எத்தனை பேர் அதில் உடைஞ்சு போனாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க, என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்களும் யாராவது உங்களை கண்டிப்பாக அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்களுக்கு உங்களோட சக்ஸஸ் மூலமாக பதிலடி கொடுங்க. டிமோட்டிவேட் ஆகி உட்காராதீங்க. ஓகே, தேங்க்யூ, பை.